டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது, சிறுநீரகங்கள் திடீர்னு செயலிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுல அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியும். ஸோ மெடிக்கல் ரீனல் டிசீஸ், பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை ரைட் கிட்னியோட சைஸ் இவ்வளோ இருக்கு, லெஃப்ட் கிட்னியோட சைஸ் இவ்வளோ இருக்கு, ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்பட்டால் தான் நமக்கு என்னன்னா அதனுடைய மொத்தமா அந்த சிறுநீரகங்களோட அந்த செயல்பாடு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். சிறுநீரக சைஸ் வந்து குறையும். ஸோ இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ நமக்கு வந்து சிறுநீரகங்கள் முற்றிலுமாக குறைஞ்சிடுச்சு, பாதி அளவு வரைக்கும் சுருங்கிடுச்சே, நெக்ஸ்ட் நம்ம டயாலிசிஸ் தான் பண்ணணுமா அப்படின்றத ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வரும். முக்கியமா பார்த்தோம்னா, இந்த சிறுநீரகங்கள்ல சுருக்கம் ஏற்படும்போது, நமக்கு எந்த அளவுக்கு சிறுநீரகங்களோட ஃபங்க்ஷன் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா, அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் வந்து முக்கியமா நமக்கு தெரியும். நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது, யூரியா பார்ப்போம், கிரியாட்டினின் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பைகார்பனேட்ஸ் எவ்வளோ இருக்கு, சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஜிஎஃப்ஆர் அப்படின்ற டெஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஜிஎஃப்ஆர் நார்மலாக நமக்கு வந்து அபவ் 90க்கும் மேலே இருக்கிறது நார்மலாக நம்ம வந்து எடுத்துக்கணும். 90க்கும் மேலே இருக்கும்போது நமக்கு நிச்சயமான ஒரு பலன் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ 90க்கும் மேலே இருக்கிறது நார்மல், ஒரு 70 கீழே வருது மாடரேட்டாக இருக்குது, இல்லை 50 கீழே இருக்குது ரொம்ப ஃபங்க்ஷனே இல்லாத கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். சிலருக்கு இந்த இஜிஎஃப்ஆர் லெவல் வந்து 20க்கும் கீழே 10க்கும் கீழே அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஜிஎஃப்ஆர் லெவல் குறையும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ அந்த அளவுக்கு சிறுநீரகங்கள் செயலிழப்பு இருக்கா, எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கலாம்? இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம கிட்னிக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் மேம், கிட்னியில் வந்து ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குது, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுமே தவிர, இது வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்னி சுருக்கம் ஏற்பட்டு டோட்டலாக நமக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷனே குறைபாடு ஏற்பட்டுன்ற அளவுக்கு நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை நமக்கு ஒன்ஸ் நமக்கு சில சிம்டம்ஸ் தெரியுதுன்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, டக்குன்னு நமக்கு என்ன தோணும்னா, நாசியா வரதோ, இல்லை வாமிட்டிங் வருதோ, கால்கள்ல வீக்கம் வர்றதோ நம்ம பார்க்குறோம். கால்கள்ல வீக்கம் அப்படின்னு சொல்லும்போது, கால் பாதத்திலிருந்து மூட்டு, தொடை வரைக்குமே நமக்கு வீக்கம் ஏற்படுறத பார்த்துரும். அதை தொடர்ந்து வயிற்று பகுதியிலும் நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, ஒருவேளை நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு விடாம, சிறுநீரகத்தை உடனடியாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழப்பு ஏற்படும்போது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா நமக்கு சுகரோ இல்லை பிபியோ அதிகமாகும்போது, சுகர் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாட்களாக நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்தாலோ, அல்லது நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலோ டைரக்டாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். இந்த சிறுநீரகங்களில் குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஏற்படலாம். சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு உங்கள் ஸ்கேனில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேரன்கைமல் டிசீஸ் அப்படின்ற ஒரு வேர்டும் போட்டிருப்பாங்க. இது வந்து சிறுநீரகங்களை ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் பார்ட்டும் பாதிக்கப்படுறதான் பேரன்கைமல் டிசீஸ்லாம் போடுறது. ஸோ இது ரொம்ப நம்ம உடல்லையே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் தான் நம்ம கிட்னியை சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அதனுடைய பாதிப்புகள் இருக்கும்போது அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? சிறுநீரகங்கள் செயலிழப்பு இருந்துச்சுன்னா, அதை நம்ம செயல்பட வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நிறைய மருந்துகள் நம்ம வந்து நம்ம கிளினிக்ல கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பல வருஷமாக நம்ம இது வந்து இதுக்கான சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் நம்ம இந்த செயல்படாமல் இருக்கக்கூடிய, இல்லை ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடிய கிட்னியில் பாதி அளவு தான் நமக்கு வந்து செயல்படுது, இந்த பர்சன்டேஜ் தான் செயல்படுது அப்படின்னு இருக்கக்கூடிய, இல்லை டயாலிசிஸ் தான் பண்ணணுமா, ஆல்ரெடி நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்ற கேள்விகள் இருக்கும் பட்சத்தில்,
சிறுநீரகங்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய மருந்துகள், மூலிகைகள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இதுல வந்து நீங்க மூக்கிரட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மூக்கிரட்டை வந்து கஷாயம் மாதிரி குடிக்கிறது பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம யானை நெரிஞ்சில் மூலிகை, அதுக்கப்புறம் தொட்டால் சுருங்கி மூலிகை, நீர்முள்ளி, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கலாம். இதனோட சீந்தில் கொடியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். சீந்தில் கொடிய தனியா வந்து நம்ம கஷாயம் மாதிரி எடுக்கும்போது, சிறுநீரகங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்த வந்து அடையறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள நம்ம அ கஷாயம் பொடி மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை கண்டிப்பாக எடுக்கணும். அந்த 2 வேளை எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்லயும் சில குரு மருந்துகள் சேர்த்து நம்ம குடுக்குறோம். சூரணமும் குடுக்குறோம். ஸோ அப்ப இந்த கஷாயத்துல வடிகட்டி எடுத்த கஷாயத்துல இந்த பொடியோ, இந்த குரு மருந்தோ சேர்த்து கலந்து நம்ம சாப்பிடும்போது, நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இதுல உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது, உணவு முறையில உப்பு சார்ந்த உணவுகள், அதிகமாக அசைவ உணவுகள், எண்ணெய் பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நம்ம பார்த்து சாப்பிடணும். அப்போ செயல்படாமல் இருக்கக்கூடிய கிட்னியோ, இல்ல பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து செயலிழப்பு ஆயிட்டே இருக்கு. இல்ல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு கிட்னி ஃபெயிலியர்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும்போது ஒரு நல்ல தீர்வு, அதாவது முன்னேற்றம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்டேஜை பொறுத்து எவ்வளவு டியூரேஷன் ஆகுன்றதும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது 1 மாதங்களோ 2 மாதங்களோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் திரும்ப ரிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பதிவுல சிறுநீரகங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம சித்த மருத்துவத்துல கொடுக்குறோன்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.